ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது கீரை புளிச்சாறு, அதோட காம்பினேஷனாக பொரிக்கடலை துவையல். இது ரொம்பவே சிம்பிளான ஆனால் ரொம்பவே எனர்ஜியான நல்ல சத்தான ஃபுட்டை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இப்போது அரைக்கீரை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு மெயினாக தேவையானது புளி. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு நான் புளி நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேன். அது போக வத்தல் 8 to 9 வத்தல் ப்ளஸ் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 4 வெள்ளைப்பூடை தட்டி வச்சுருக்கிறேன். இவ்வளோ தாங்க. இது ரொம்பவே சிம்பிளான ஐட்டம்ஸ் தான். நம்ம டக்குன்னு இது 10 minutesல கூட முடிச்சிடலாம். இப்போது நம்மளுக்கு இது காரத்துக்கு நம்ம இந்த மிளகாய் வத்தலையும் வெந்தயம் தான் வறுத்து திரிக்க போகிறோம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து திரிச்சுப்போம். இதுக்கு காரம் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய் வத்தலை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வெந்தயம் 2 to 3 ஸ்பூன் வச்சுப்போம். அது கூட பெருங்காயம், இதையும் நம்ம சேர்த்தே வறுத்து திரிச்சு வச்சுக்கலாம். ஸோ இந்த வாசம் தான் நம்ம குழம்புக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வறுத்தோன்னா ஆஃப் பண்ணிடுவோம். நல்லா சூடு ஆறுனதும் நம்ம மிக்சியில் நைஸாக திரிச்சு வச்சுக்கலாம். நல்லா திரிச்சாச்சு. ரொம்ப சிம்பிளான மெத்தடு. இப்போது நம்ம எந்த பாத்திரத்தில் வைக்க போகிறோமோ அதே பாத்திரத்தில் நம்ம நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற அரைக்கீரை எடுத்துப்போம். அது கீரை முங்குற அளவு தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போது நம்ம நல்லா வறுத்து திரிச்சு வச்சுக்கிற பொடியும் இது கூட ஆட் பண்ணிடுவோம். அது கூட நம்ம நல்லா கரைச்சி வச்சுருக்கிற புளி, இது எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ நம்ம அடுப்பில் இதை கொதிக்க வைக்க போகிறோம். இது ஒரு 5 minutes தான் ஆகும். ஏன்னா கீரை ரொம்ப கொதித்தாலும் ரொம்ப கடுத்துரும். ஸோ அது வேகிற அளவுக்கு தான் வேணும். இப்போ நம்ம கீரை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ உப்பு சேர்த்துடலாம். நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம கொதிக்க வச்சிடலாம். இப்போது நல்லா கொதி வந்தோடனே நம்ம சிம்மில் வச்சுருவோம். இதுக்கு மெயினான ஃப்ளேவரே நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை நம்ம லாஸ்ட்டாக வதக்கி போட போகிறோம். அதுதான் இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா கூட்டும். இந்த குழம்ப குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. கீரை மாதிரியே இருக்காது, கிட்டத்தட்ட ரசம் ஃப்ளேவரில் தான் இருக்கும். ஸோ குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அரைக்கீரை கடைஞ்சி குழந்தைங்க சாப்பிட வைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். பட் இந்த மெத்தடில் குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இப்படி கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம சிம்மில் வச்சுட்டு நம்ம இப்போ வெங்காயத்தை தாளிச்சிருவோம். நம்ம இதுக்கு மெயினாக நல்லெண்ணெய் தான் எடுத்துக்கணும். ஸோ நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகு உளுந்தம் பருப்பு தாளிச்சிருவோம் ஆஸ் யூஷுவல். கடுகு உளுந்தம் பருப்பு தாளிச்சதும் நம்ம நல்லா தட்டி வச்சுருக்கிற வெள்ளைப்பூடை போட்டுருவோம். ஸோ இது எல்லாமே நல்லா முருகலாக வதங்கணும். இந்த வெங்காயமும் ஒரு வெங்காயம் ஃபுல்லாக போட்டுடலாம், டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சின்ன வெங்காயம் பிடிக்கும்னா அது கூட கட் பண்ணி நம்ம வதக்கிக்கலாம். ஸோ இதை நல்லா முருகலாக வதக்கிடுவோம். இதை நம்ம குழம்புல ஆட் பண்ணிட்டோன்னா ரொம்ப சிம்பிள், வேலை முடிஞ்சுது. கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம கீரை கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 5 minutesல இந்த குழம்பு ரெடி ஆயிரும். இது இந்த சூடோடு இப்படி ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக ஒரு சின்ன துண்டு வெல்லம் ஆட் பண்ணுவோம். என்னென்னா கீரைக்கு யூஸ்வலாகவே நம்ம சுகர் இல்லை வெல்லம் போடுவோம், ஏன்னா அது நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. கீரை புளிச்சாறு நம்ம ஆஃப் பண்ணிடலாம்.
இதுக்கு நான் சொன்ன மாதிரி எல்லா பொரியல் மாதிரி என்ன பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை அப்பளம் வத்தல் இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். அது நம்ம இது வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறனால நம்ம வந்து பொரிகடலை துவையல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பொரிகடலை துவையலும் அரைச்சிடுவோம். ஒரு 3 மிளகாய், சின்ன துண்டு தேங்காய் வச்சுப்போம், 1 பவுல் பொரிகடலை, உப்பு, அவ்வளோதான். இந்த துவையலும் நம்மளுக்கு ஈஸியாக ரெடி பண்ண முடிகிறது தான். இதை நம்ம ஃபஸ்ட்டு திரிச்சுப்போம். திரிச்சிட்டு நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சோன்னா நல்லா நைஸாக அரைப்பட்டுரும். ஒரு தடவை திரிச்சாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிப்போம். இதை வீட்டில் செஞ்சு வைக்கும் போதே பார்க்க ரொம்ப ஆசையாக ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. லன்ச் வந்து ஈஸியாக 5 to 10 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Have a nice day.